தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப முக விழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று ஆயக்காரன்புலம் 1-2க்கு பொதுவாக அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தினுடைய ஆடி திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஆண் சிங்கங்களே, பெண் தங்கங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனினுடைய அன்பு வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 2, 1க்கு போய் இப்போ 2க்கு வந்துட்டு நல்லா ஜோரா ஆண் சிங்கங்கள் மட்டும் ஒரு முறை அப்படியே கையை தட்டுங்களேன். அப்படியே கையை தட்டுங்க. பெண் தங்கங்களும் ஜோரா கையை தட்டுங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக எனக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிற பெரிய குத்தகை வாழ் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எத்தனையோ நடுவர்களை இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருக்குறோம். என்ன ஒன்று சின்ன பிரச்சனைன்னா, நம்ம ஆரம்பித்ததுலேருந்து தேர் திருவிழா இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து 4 பட்டிமன்றம் நடந்தாலும் கூட இன்னைக்கு 5வது பட்டிமன்றமாக கலை மாமணி பாண்டிச்சேரி கலக்கல் காங்கேயன் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்து கொண்டு, இப்போ என்ன தலைப்பு வச்சுருக்கிறீங்க? அன்றா இன்றான்னு ஒரு தலைப்பு. பொற்காலம், மனித வாழ்வின் பொற்காலம். ஆமாம், மனித வாழ்வின் பொற்காலம் அன்றா இன்றான்னு வச்சிருக்கிறீங்க. அதான தலைப்பு. ஆமாம். இங்கே பாருங்க, பக்கத்தில் அப்படியே சூழ்ந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேர் 1,00,000 பேருக்கு சமம். சாதாரணங்க கிடையாது. நான் படபடன்னு 10 நிமிஷத்தில் பேசிட்டு உட்காந்துடுறேன். ஏம்மா ஜெயந்தி, நீ என்னம்மா பேசுன? இந்த ஜெயந்திக்கு ஒரு கைத்தட்டு, எல்லாரும் தட்டுங்களா? அப்படி ஒரு கைத்தட்டுங்க ஜெயந்திக்காக. ஆமாம், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க ஊரில் 442 குடும்பம் இருக்குது. இந்த 442 குடும்பமும் அடுப்பு எரியுதுன்னா ஜெயந்தியோட வீட்டுக்காரு ஜெயச்சந்திரன் தான் காரணமே. உண்மையாவா? உண்மையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. 442 குடும்பமும் அடுப்பு எரியுதுன்னா இந்த அம்மாவுடைய புருஷன் தான் காரணம். அவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம், கும்புறமா உன்ன நான். ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. கொண்டு போய் சிலிண்டரை போட்டால் தான் அடுப்பு வச்சு ஊத வைக்க முடியும். அந்த குடும்பமா அது? அந்த குடும்பம். இப்போ நீலவேணி பேசிட்டு போனுச்சு. நீலவேணி, உனக்கு வேற வேணின்னு வச்சிருக்கணும் பேரு. என்ன பேச்சு பேசுது? அவங்க ஊர்ல மொத்தம் 342 குடும்பம் இருக்கு. எல்லாரும் காலையில எழுந்திருச்சு ஒரு வாய் தண்ணி நிம்மதியா குடிக்கிறாங்கன்னா நீலவேணியோடைய புருஷன் தான் காரணம். அது என்ன செய்யறாரு? ஏன்னா வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டர் அந்த அம்மாவுடைய புருஷன். காலையில தண்ணியை திறந்து விட்டா தான் தண்ணி கிடைக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். இல்லை இந்த காலம் என்ன இந்த காலத்தில் நீங்கள் பண்ணீங்க? நடுவில் உள்ள அம்மா நான் சொல்ல மாட்டேன். நல்ல அம்மா, ஒரு அருமையான பேச்சாளர். என்ன இந்த மேடையில் 1 மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளர், நீ 1/2 மணி நேரம் பேசுமா, ஒன்றும் கவலையே கிடையாது. நடுவர் அவர்களே, உங்களை இந்த காலத்து ஆளுவை பாராட்டினாங்க. என்ன பாராட்டினாங்க? உண்மையிலேயே பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறீங்கல்ல, சரி, உங்களை நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? ஆயக்கரன்புலத்தில், அதுவும் இந்த வேதாரண்ய மண்ணில், இந்த கோவிலில் 10 முறை நடுவராக பண்ண ஒரே ஆள் நான் மட்டும்தான். இந்த கோவிலில் 10 முறை நடுவர். இந்த முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. என்னடான்னு பார்த்தா, அண்ணன் பாஸ்கர் அண்ணன், நீ நடுவராக பண்ணலான்னு பரவாயில்ல, ஒரு பக்கம் சைடில் பேசணும்னு எனக்காக 3-6 பேரை அமர்த்தி பேச வைத்து அழகு பார்த்த ஒரு மண்டகப்படின்னா நம்ம பெரிய குத்தக மண்டப்படி. அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லணும். நீங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை வாழ்த்தி விட்டு, எங்க அந்த காலத்து ஆளு நாங்க வாழ்த்தி விட்டு பட்டிமன்றத்துக்கு போறோம் சார். உங்களை வாழ்த்துட்டுமா சார்? ப்ளீஸ். கோயில்ல இருப்பது சாமி, கோயில்ல இருப்பது சாமி, ஐயர் ஆத்துல இருப்பது மாமி, ஆழமான கடல்ல இருப்பது சுனாமி, ஒட்டுமொத்த நித்யானந்தா சொத்துக்கு நீங்க தான் பினாமி. ஐயோ, ஆமா, அம்புட்டு சொத்து வச்சிருக்கிறாரு பாண்டிச்சேரியில். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களை உண்மையாக நான் வாழ்த்துறேன். பாருங்க, சாட்சிகளை செட்டப் பண்ணும் வேலை இங்கு இல்லை, வக்கீல் பொய்ய சொல்லுறான், வாதம் இங்கு வந்ததில்லை, ஏடெடுத்து படிச்சதில்லை, எவருக்கு நீ குறைஞ்சதில்லை, வாக்கெடுப்பு நடந்ததில்லை, எதிலும் எப்போதும் தோத்ததில்லை, வீதியிலே ஒரு வீர மனு நீதியிலே நல்ல சோழ, வீதியிலே ஒரு வீர மனு நீதியிலே நல்ல சோழ, இந்த ஊருக்குள்ள நீதானையா எங்களுக்கு தோழ, கண்ணுபட போகுதையா நம்ம நடுவரே, சுத்தி போட வேணும் ஐயா நம்ம நடுவரே, உனக்கு சுத்தி போட வேணும்
ஐயா நம்ம நடுவரே. அப்படி சுத்தி போடணுங்கிற இந்த அம்மா என்ன சொல்லுது, சுத்தி அலையே போடணுங்குது. இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு எதை நான் பண்ண முடியுமா? ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட நான் 2 கேள்வி கேட்கிறேன். நல்லா கேளுங்க. இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க இன்றுன்னு தீர்ப்பு வழங்குங்க. சரி. இல்லன்னா எங்க பக்கம் அன்றுன்னு தீர்ப்பு வழங்கணும். சரியா? சரி. ரைட். இப்ப கேட்கிறேன் உங்கள்கிட்ட, கேளுங்க. எரும மாட்டுக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? எரும மாட்டுக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும். ஆமா. எரும தெரியல, எனக்கு சரியா தெரியலையே. இப்ப நான் சொல்றேன். எரும மாட்டை தண்ணியிலிருந்து எழுப்பி விடுறதும் கட்டின பொண்டாட்டிய அப்பன் வீட்டுல இருந்து எழுப்பி விடுறதும் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது. எங்க ஊர்ல சுத்தமா நடக்காது. இப்ப 2வது கேள்வி கேட்கிறேன். கிளிக்கு மயிலுக்கு என்ன வித்தியாசம்? கிளி மயில். மயில் பெருசா இருக்கும், கிளி சிறுசா இருக்கும். அதான் கிடையாது. மயில் தேசிய பறவை, கிளி சோசிய பறவை. அடடா, எப்படி எங்க காலத்து ஆளு நாங்க, எங்களுடைய பிரெயின் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது இந்த ஜெயந்தி வந்துச்சு பாருங்க, சாதாரண ஆளு கிடையாது. போன வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரசிடென்ட் எலெக்ஷன் எங்க ஊர்ல நடந்துச்சு. அது தேசிய பறவை இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிய பறவை. ஆமா, பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு சார். இந்த அம்மாவை விளம்பரத்துக்கு கொண்டுட்டு போயிருந்தோம். நல்லா பாடுது, நல்லா பேசுது, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை கொண்டு விட்டா ஜெயிச்சிருவாருன்னு வேட்பாளர் இந்த அம்மாவை அழைச்சிட்டு போனேன். இது போன நேரம் வேட்பாளர் தோத்து விட்டார். இது எப்படி தெரியுமா விளம்பரம் பண்ணுச்சு? அன்பிற்கினிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உயிரினு மேலான வாக்காள சொந்தங்களே, நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உங்கள் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், எந்த நேரத்தில் அழைத்தாலும் உங்களை வந்து சந்திக்க கூடியவர். இப்படியே சொன்னிச்சே தவிர நிக்கிற வேட்பாளர் பெயரையும் சொல்லல, நிக்கிற சின்னத்தையும் சொல்லல. கடைசியா ஊருக்கு அப்பால போய் சொன்னிச்சு, அண்ணன் மயில்சாமி அவர்களுக்கு பரங்கிக்காய் சின்னத்திலே வாக்குகளை தந்து மகத்தான வெற்றியை ஈட்டி தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா சுடுகாட்டில் என்ன பேயா எழுந்திருச்சு ஓட்டு போடும் கேட்குற. இன்னைக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கிறாங்க, மனித வாழ்க்கையினுடைய பொற்காலம் அன்றாயின்றான்னு. சார் ஒன்றும் இல்லை சார், எனக்கு கல்யாணம் லேட்டாக ஆணுச்சு. அதுக்கு காரணமே எங்கள் ஊரில் உள்ள ஒரு கிழவி தான். ஐயா, ஆமாம், நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த கிழவி வந்துடும். அடுத்தது உனக்கு தான், அடுத்தது உனக்கு தான்னுச்சு. கல்யாணமே ஆகலை. எங்கள் ஊரில் ஒரு சாவு அதேமாரி கிளவி செத்து போச்சு. அந்த கிளவியை பார்க்க இந்த கிளவி வந்துச்சு. இப்போ நான் முந்திக்கிட்டேன், அடுத்தது உனக்கு தான். அன்னைக்கு வாயை நுப்பாட்டுனுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆணுச்சு. அந்த கிளவி யார் தெரியுமா? நடுவில் உட்காந்துக்கல அந்த பச்சை கிளவி, அந்த கிளவி தான், வேற யாரும் கிடையாது. போன வருஷம் புருஷன்ட்ட கேட்டுச்சிங்க, இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் தோடு மாட்டலாம்னு நினைக்கிறேன், தொங்கல் மாட்டலாம்னு நினைக்கிறேன், வளைவி மாட்டலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் தூக்கு மாட்டலாம்னு நினைக்கிறேன். வேற என்ன நினைக்க முடியும்? வேற என்ன நினைக்க முடியும்? எல்லாம் அந்த இறைவன் நினைச்சா எதையும் நடத்த முடியுங்கிறத எங்க அந்த காலத்து ஆள் சொன்னா. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இறைவன் குணமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான் அப்படின்னு எங்க ஆளு அன்றைக்கே பாட்டு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஒழுங்கா இருக்கா?
அன்னைக்கு ஒரு பொம்பளை ரயில்வே ஸ்டேஷன்ல அரட்ராயர் போட்டுட்டு பாடுதுங்க. ஐயா என்ன பாட்டு? மே மாதம் 98 மேஜர் மேஜரான நாளாய் நானும் பேஜர் 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 பேஜர். நிறுத்து. நீ மே மாதம் 98 மேஜர் ஆகும், பிப்ரவரி மாதம் 98 மேல மேஜர் ஆகும். எவனாச்சும் நான் கேட்டேனா? நாங்க ஏதாவது அதை பத்தி கவலைப்பட்டாங்கன்னு நினைச்சேன். இன்னொரு பாட்டு வந்துச்சு சார். விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான். அப்போ காலையில் எவன் வந்தான், நைட்டு எவன் வந்தான்? கேட்போம்னா கேட்க மாட்டாங்களா? மத்தியானம் எவன் வந்தான்? இல்லை கேட்பங்களா? கேட்க மாட்டாங்களா? ஏதாவது இன்னைக்கு இருக்கிற பாட்டு ஒழுங்காக இருக்கா சார்? ஒன்றும் இல்லை சார். ஒரு காலத்தில் சோறு வடித்து ஒழுங்காக தின்னோம். ஆமாம். சுகர் வரல, எல்லாம் வரல. இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டு புட்டு, எல்லாம் ஃபாஸ்ட்டு புட்டு எடுத்து வாயில் போடுறது, ஃபாஸ்ட்டாக புட்டுக்கிட்டு போகுது. ஒரு காலத்தில் அடுப்பு எரிஞ்சிச்சு சார், மேலே சட்டி சும்மா இருந்துச்சு. ஆமாம். இப்போ அடுப்பு அப்படியே இருக்குது, சட்டி எரியுது, குபுன்னு எரியுதுங்க. அன்னைக்கு ஆக்கிரம்பலம் கடத்தருவில் ஃபாஸ்ட் புட்டு சிக்கன் ரைஸ் போடுறான் அந்த ஆளு. இதில் ஒரு டப்பா, அதில் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து போட்டான். சாமி மடத்தில் குங்குமமும் துணூறு இருந்துச்சு பாருங்க, அதையும் எடுத்து அதில் போட்டான். ஐயோ, இதை நான் பார்த்துட்டேன். எனக்கு சிக்கன் ரைஸ் வேண்டாம்னு. உனக்கு எவையா கொடுக்கறது? ரொம்ப நேரமாக பாண்டிச்சேரியில் இருந்த அந்த ஜெயந்தி கிளவி நின்றுக்கிட்டு இருக்கு, அதுக்கு கொடுக்க போகிறேன்ட்டு இதுக்கு எடுத்து கொடுத்துட்டான். ஐயா ஜெயந்தி என்ன பண்ணுச்சு? ஒரு வாய் தான் எடுத்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட வெகுத்து எனக்கு குங்குமத்தை போட்டார்ல, குங்குமத்தை போட்டா சாமி வந்துட்டு நான் போய் இடுப்பை பிடிச்சி, ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க சார், நான் போய் இடுப்பை பிடிச்சி மலையேறுன்னு இது சொன்னிச்சு. மரியாதையே நீ பஸ் ஏறு. நானே திங்கிற சோத்துக்கு காட்சி கொடுக்க முடியாம ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு சார், அந்த பக்தியை மறுபடியும் எப்ப சாமி வந்து சொல்லி அனுப்புமா அவருக்கு, மறுபடியும் சாமி சொல்லி நடுவர் அனுப்பிடுறேங்க. ஆனா பக்தி இன்னைக்கு எங்கேயாச்சும் ஒழுங்கா இருக்கா சார்? அன்னைக்கு காதல் அப்படி சார். நீங்க நல்ல நடுவர் தானே. காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்? காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்? காதல் வந்து இது பண்றது என்ன இதுன்னா, அதான் காதல் வந்து இது பண்றது. கள்ள காதல்னா இது பண்ணாம இது பண்றது. அதான் கிடையாது சார். போயிட்டு வாங்க அப்படின்னு டாட்டா காட்டினா நல்ல காதல். போயிட்டு வாங்கன்னு சொன்னா நல்ல காதல். போயிட்டாரு வாங்க அப்படின்னு சொன்னா கள்ள காதல். அன்னைக்கு ஒருத்தன் திருடம் பூந்துட்டான் சார். இந்த காலத்துல திருடம் பூந்து அந்த புருஷனையும் பொண்டாட்டியும் கட்டி போட்டுட்டான். வாயில கட்டி போட்டு எல்லாத்தையும் திருடுறான். இந்த அம்மா ஒன்னுச்சு, என்னம்மான்னு அவுத்து விட்டுட்டு கேட்டான். அவரை அவுத்து விடுங்கன்னுச்சு. ஏமா கட்டுன புருஷன் மேல அவ்வளவு பாசமா அவரை அவுத்து விட சொல்றிய அப்படின்னு நான் பாருங்க திருட. அதுக்கு அது சொன்னுச்சு, ஐயோ அவர் வர்ற நேரம் ஆச்சு, அவரை அவுத்து விடுங்க. அப்புறம் அந்த அவரு இப்ப எவருன்னு இப்ப இருமதான் தெரியுது. ஆனா அந்த காதல் கூட நாகரிகமா இருந்துச்சு சார். அந்த மலைவாழ் மக்கள் சொன்னாங்க, எலே சாமி நாங்கெல்லாம் படிக்காத மக்கள், நீங்க படிச்ச மக்கள் நீங்க. நேதாஜியே சுடுது, காந்திஜியே சுடுது, ராஜாஜியே சுடுது. படிக்காத மக்கள் நாங்களும். குருவி சுடுது, கொக்கு சுடுது, மானே சுடுது. அதை காதலை நாகரிகமா கொடுத்தான். கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதலால வீசிக்கிட்டோம். கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதலால வீசிக்கிட்டோம். சிக்கனமா கல்யாணம் நடத்தி புட்டோம், அதை சீர்திருத்த முறையில நடத்தி புட்டோம். பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். ஊதாரி பிள்ளைகளை பெக்க மாட்டோம், அது ஊரு வம்பு வாங்கும்படி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடிதானுங்க. டம்கடி பாண்டியாலோ டம்கடி பாயாலோ, டம்கடி பாண்டியாலோ டம்கடி பாயாலோ. சிஞ்சா ஏ சிஞ்சா, படியேறி சிரிக்கின்ற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை கேட்க போனதில்லை. குடிசை எல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையிலே நாங்க சட்ட திட்டம் மீறி இங்கு நடப்பதில்லை. எல்லாரும் எல்லாமும் கிடைக்கையிலே நாங்க எதையும் எப்பயுமே நினைப்பதில்லை. நாங்க புதுசா
நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க டம்கடி பாண்டியாலோ டம்கடி பாயாலோ டம்கடி பாண்டியாலோ டம்கடி பாயாலோ எவ்வளவு அருமையா அன்னைக்கு நாங்க பாட்டு கொடுத்தோம் இன்னைக்கு ஏதாவது உருப்புற மாதிரி இருக்கா ஆனா அந்த 3 லேடிஸை பார்த்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நடுவர் அவர்கள் பொண்டாட்டிலேயே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு அதில் நான் பொண்டாட்டில 3 வகை 3 டைப்ஸ் ஆஃப் மனைவி நம்ம ஆயக்கரம்பலத்துல நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா இவருக்கு 3 மனைவிக்கு மேல இருக்கு அதனால சிரிக்கிறாரு பாருங்க அவர் ஒரு போறவங்கலாம் ஒன்னு செட் பண்ணிக்கோ இல்ல பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்களும் இருக்கிறீங்க தப்பா எடுத்துக்காதீங்க 3 வகையான மனைவி இருக்கு எப்படி தெரியுமா முதல் வகை மனைவி புருஷனுக்கு சோறு போடுவா சாம்பார்னு வச்சுக்குவோம் சரி சாம்பார்ல உப்பு இல்ல உரப்பு இல்ல டேஸ்ட் இல்ல எதுவும் இல்ல புருஷன் கடுப்பாயிட்டான் ஏய் என்னடி சாம்பார் உப்பு இல்ல உரப்பு இல்ல டேஸ்ட் இல்ல உன் மோர மாதிரியே இருக்கு உடனே ஆரம்பிச்சிருவா பாருங்க உன் மோர கட்டைக்கு உன் மூஞ்சி கட்டைக்கு தாடி பயல அப்பயே ஜோசியக்காரன் சொன்னா அப்பயே மாரியம்மன் சொன்னிச்சு இவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இவளுக்கு ஆட்டுக்கறி கேட்கும் கோழிக்கறி கேட்கும் மீன் கறி கேட்கும் உன் கண்ணுல குத்த அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஊரையே களைப்பி விடும் இதுதான் முதல் வகை மனைவி சரி ரெண்டாவது வகை மனைவி ஏய் என்னடி சாம்பார்ல உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னா இதே மாதிரி பேசாது வீட்டு வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டு குசு குசுக்கும் எப்படி பேச்சு அதிகமா வராது பேச்சே வராது இது ரெண்டாவது வகை மனைவி இப்போ 3வது வகை மனைவி இதுதான் மோசமான மனைவி பேசாது குசு குசுக்காது என்னடி சாம்பார்ல உப்பு இல்லை அப்படின்னா பேசாது குசு குசுக்காது புருஷனோட கண்ணை நேருக்கு நேரு பார்க்கும் பார்த்து இதுதான் சோத்துல விஷம் வைக்கிற பொம்பளை என்னைக்கு வைக்கும்னு யாருக்குமே தெரியாது ஒன்று சத்தமா பேசும் ஒன்று மெதுவா பேசும் ஒன்று பேசவே பேசாது சார் சைலண்ட்ல காட்டிடும் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் எங்காச்சும் உருப்படியா இருக்கா ஒரு பயல்கிட்ட பாடம் நடத்த முடியல சார் நான் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருக்கிறேன் மண்ணை தோண்டி முதல்ல ஆராய்ச்சி பண்ணுனது யாரான்னு ஒருத்தன் எழுந்துச்சு சார் பெருச்சாளி சாருங்கிறான் ஏழை பெருச்சாளிக்கு மண்ணை தோட்டுறதுக்கு என்ன சார் வித்தியாசம் சரின்னு அடுத்த கேள்விக்கு போனேன் சார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரையை எரித்தாள் இது என்ன காலம்னு ஒருத்தன் எழுந்துருச்சான் பயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார் இது எனக்கு கெட்ட காலம் சரின்னு அடுத்த கேள்விக்கு போனேன் டே தம்பி ஒரு கிணத்துல 10 தவளை இருக்கு அதில் 5 செத்து போச்சு மீதி எத்தனடா இருக்கும்னு 10 இருக்கும்னா உனக்கு அறிவு இருக்காடா 5 செத்து போச்சா 5 தானடா இருக்கும்னு உனக்கு அறிவு இருக்கா செத்தாலும் தவளை கிணத்துக்குள்ளே தானே கிடக்கும் எவன்ட்டையும் பேச முடியலையா அதுக்கு தான் நாடு வீணா போட்டுன்னு என் கிராமிய பாட்டுக்காரன் சொன்னான் நாடு கட்டு போனதென்ன நாம கட்டு போனதென்ன நாடு கட்டு போனதென்ன நாம கட்டு போனதென்ன ஏடு படிச்ச காலத்தையே எண்ணி பாருங்க ஏடு படிச்ச காலத்தையே எண்ணி பாருங்க நாடு எதுல போய் நிக்குதுன்னு கொஞ்சம் கேளுங்க நாடு எதுல போய் நிக்குதுன்னு கொஞ்சம் கேளுங்க பட்டணத்தில் மகம் படிக்க பணங்காசை அனுப்பி வச்சு பட்டணத்தில் மகம் படிக்க பணங்காசை அனுப்பி வச்சு பட்டினியா படுத்துறங்க எல்லோரும் வீட்டில் பட்டினியா படுத்துறங்க எல்லோரும் வீட்டில் பயப்புள்ள கலரை பார்த்து சைட் அடிக்குது காலேஜ் கேட்டு பயப்புள்ள கலரை பார்த்து சைட் அடிக்குது காலேஜ் கேட்டு நடுகட்டு போனதென்ன நாம கட்டு போனதென்ன நடுகட்டு போனதென்ன நாம கட்டு போனதென்ன ஏடு படிச்ச காலத்தையே எண்ணி பாருங்க நாடு எதுல போய் நிக்குதுன்னு கொஞ்சம் கேளுங்க நாடு எதுல போய் நிக்குதுன்னு கொஞ்சம் கேளுங்க ஆனா நீங்க சொன்னதுனால சொல்றேன் நான் என் பொண்டாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் பரவாயில்லையே என் பொண்டாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சொந்தக்காரங்களாம் உட்காந்துருக்குறாங்க கல்யாணம் பண்றப்ப என் பொண்டாட்டி என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைன்னா சரி முந்த நாள் சொல்றா சனியன் இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அதுக்குள்ள என்ன அப்படி ஆயிடுச்சு கட்டுனா ஒன்னே தான் கட்டுவேன்னா இப்ப அருவமனையோட நிக்கிறா வெட்டுனா ஒன்னே தாண்டா வெட்டுவேன் எங்காச்சும் விளங்குமா சார்
என் பொண்டாட்டியை நான் எங்க தெரியுமா சார் சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன், ஆ. கொடைக்கானல் அழைச்சிட்டு போயிருந்தேன் சார். அருமையான இடமாச்சா. கார்ல தூக்கி போட்டு என் பொண்டாட்டியை முன் சீட்ல வச்சுக்கிட்டு ஆ. அப்படியே திருத்துறைப்பள்ளி பஸ் ஸ்டாண்டு வழியா போனோம் சார். கார்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா? கார்லயே ஆரம்பிச்சாச்சு. அதான் கிளம்புறதுக்கு. ஆமா சார். ஆ. கார்லயே திருத்துறைப்பள்ளி வழியா போனோம் சார். சரி. ஒரு 4 கழுதை முன்னாடி படுத்துக்கிட்டு நான் கோவக்காரனாச்சா என் பொண்டாட்டியை பார்த்து சொன்னேன், அடியே உன் சொந்தக்காரவங்கெல்லாம் வழிமறிச்சு படுத்து கிடக்குறாங்க என்னடின்னு. என் பொண்டாட்டி சொன்னா, ஆமாங்க எல்லாம் என் சொந்தக்காரவங்க தான். முன்னாடி கிடக்குது பாருங்க அது என் பெரிய மாமியா, சின்ன பின்னாடி கிடக்கிறது என் சின்ன மாமியா, நடுவில் கிடக்கிறது என் குழந்தைனார் இருந்துச்சு. என் பொண்டாட்டி எப்படி ஆனா பார்த்தீங்களா? ஆனால் என் மாமனாரை பற்றி இந்த மேடையில் சொல்லி ஆகணும். இந்த வாட்ச் இருக்கு பாருங்க, இது என் மாமனார் சீதனமாக கொடுத்தாரு சார் கல்யாணத்துக்கு. இதை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? மாப்பிள்ளை தங்கம் காலப்போக்கில் ஓடி போயிடும், நகை நட்டு காலப்போக்கில் ஓடி போயிடும், வைரம் கூட காலப்போக்கில் ஓடி போயிடும், இது காலத்துக்கும் ஓடாதுன்னார். இந்த பாருங்க மணி 10:10 நிற்குது. ஆமா ஓடலை. அப்படிப்பட்ட அதுவும் ஓடலை, என் பொண்டாட்டியும் ஓடலை. ஆனால் என் மாமனார் எல்லாமே வெள்ளியிலே வாங்கி கொடுத்தாரு சார். எல்லாமே வெள்ளி, தட்டு வெள்ளி, டம்ளர் வெள்ளி, எல்லாமே வெள்ளியில் வாங்கி கொடுத்தாரு. என் மாமாவை பார்த்து கேட்டேன், மாமா மாமா எல்லாமே எனக்கு வெள்ளியில் வாங்கி கொடுக்குறீங்களே, என் மேலே அவ்வளவு பாசமானு. அதுக்கு என் மாமனார் ஒரு வார்த்தை சொன்னார், மாப்பிள்ளை வெள்ளிக்கு அப்புறம்தான் சனி வரும்னார். அப்புறம்தான் என் பொண்டாட்டி வந்தா. புரிஞ்சிச்சு. வந்து எடுத்து வலது காலம் எடுத்து வச்சு வாடின்னு. வலது காலுன்னா இதுவான்னா 2 காலம் எடுத்து குதின்னு சொன்னேன். சரி. இப்படி குதிச்சா பாருங்க ஒரு குதி. அன்னைக்கு குதிச்சதான் என் குடும்பம் இன்னைக்கும் குதியா குதிச்சு கிடக்கு. எனக்கு 2 புள்ள பிறந்திருக்கு சார். அவன் இப்படி குதிச்சு வர்றான். ஏன்? அந்த குதியல்ல பிறந்த பையன். ஆனால் எப்படி இருக்கணும் கல்யாணம்? புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுத்தா இன்பம் இருக்குன்னு. தட்டு நிறைய நகை நட்டு கொடுத்தால் இன்பம் கிடைக்குமா? கிடைக்காது. தட்டு நிறைய லட்டு கொடுத்தால் இன்பம் கிடைக்குமா? கிடைக்காது. தட்டு நிறைய துட்டு கொடுத்தால் இன்பம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படியெல்லாம் கிடைக்காத இன்பம் எந்த குடும்பத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்குறாங்களோ அங்கே தான் இன்பம் கிடைக்குங்கிறத அன்னைக்கு எங்கால சொன்னான் சார். நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று முதல் என்னிடத்தில் வாழ சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு ஏதடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு ஏதடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. எப்படி நாங்க அந்த காலத்துல கொண்டு கொடுத்தோம். ஆனா இந்த காலத்துல எங்கேயாச்சும் ஒழுங்கா இருக்க. என் பக்கத்து ஆளு சார், கட்டில்ல படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டுது, சரி, பாயில படுத்தா தூக்கம் வர மாட்டுது, தரையில படுத்தா தூக்கம் வர மாட்டுதுன்னு என்னிட்ட ஐடியா கேட்டான். அப்படியா? சோபா மேல ஏறி படுறான்னு. சரி. எழுத்த விட்டு பொண்ணு பேரு சோபா. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இவன் வீட்டில் சோபா செட் இல்லை, அவன் வீட்டில் இருந்துச்சு, வாங்கியாந்து போட்டு படுத்தான் சார். அதுக்காக சொல்ல வந்தேன். என் பொண்டாட்டியோட அறிவை பற்றி இந்த மேடையில் நான் சொல்லி ஆகணும் சார். கொரோனா நேரத்தில் எனக்கு 4 லட்சம் ரூபா கடன். பட்டிமன்றம் இல்லை, நீங்களும் கூப்பிட்றதில்ல, கூப்பிடுற மாதிரி தெரியலை எனக்கு. 4 லட்சம் ரூபா கடன். 4 லட்சம் ரூபா கடன். கடங்காரன் வந்துட்டான் சார். சரி. என் பொண்டாட்டியை பார்த்து சொன்னேன், இந்த காலத்து பொம்பளை இல்லை, அடியே கடங்காரன் வந்துட்டாண்டி என்னடி பண்ணுறதுன்னு. கவலைப்படாதீங்க, கட்டுன பொண்டாட்டி நான் இருக்கிறப்ப கண் கலங்கலாமா நீங்க? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதே மாதிரி செய்யுங்கன்னா. என்னடின்னு, என்னை அடிக்கிற மாதிரி அடிங்க. நான் தலை வீட்டு முடியை விரிச்சு போட்டு அழுகுற மாதிரியே அழுகுறேன். சூப்பர். ஒரு காலத்தில் பெண்கள் முடியை விரிச்சு போட்டால் தரையில் வந்து விழுவோம். ஆமாம். இப்போ தனியாக வந்து விழுவுது. எல்லாம் சௌரி முடி சௌரியத்துக்கு வைக்கிது, சௌரியத்துக்கு மாட்டுது. அதே மாதிரி தலைமுடியை விரிச்சு போட்டு அழுதா சார், கடங்காரம் போயிட்டான். போன உடனே என் மனைவியை பார்த்து நான் சொன்னேன், அடியே இந்திராணி, என் பொண்டாட்டி பேரு, என் நடிப்பை பார்த்தியாடி, சிவாஜி கணேசன் கூட இந்த மாதிரி நடிக்க முடியாது, ஆனால் அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் உன்னை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தேன் பார்த்தியா, ஏன் நடிப்பு தான் சூப்பர்ன்னு. நீ என்னத்தை கிழிச்சா? நான் அழுகிற மாதிரி அழுது இல்லாத முடியும் வர வச்சு, என் சின்ன மாமியார் செத்தன்னைக்கு கூட ஒரு சொட்டு கண்ணு தண்ணி வரல, வராத கண்ணு தண்ணியை வர வச்சு அழுகுற மாதிரி அழுதம் பார்த்தியா, ஏன் நடிப்பு தான் சூப்பர்னா. அருமை. ஒளிஞ்சிருந்த கடைக்காரன் மெல்லமாக வந்து நான் போகிற மாதிரி போனோம் பார்த்தியா, ஏன் நடிப்பு தான் சூப்பர்னா. வச்சிருந்த 10,000 ரூபாயை வாங்கிட்டு விட்டான் சார். 10,000 ரூபா வாங்கிட்டு விட்டா, இது இந்த காலத்து பெண்கள் உங்களை குடும்பத்தை தூக்கி நிறுத்துதான்.
நான் நிறைவா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி முடிக்கிறேன் சார். ஏன்னா இந்த மேடையில் இன்னும் பல மேடையில் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த அம்மா பாடுனா இந்த காலத்து பாட்டு, இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்தா ஒரு பாட்டு போட்டான் அன்னைக்கு. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து ஆடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் போடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அந்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எந்த மாமன் பொண்ணுதான், கைதட்டி ஆடுங்கடா ரெண்டு கண்ணுதான், வேணான்னு சொல்ல சொல்ல வேணான்னு சொல்ல சொல்ல எப்போதும் எங்க பாடு மங்களந்தா, எப்போதும் எங்க பாடு மங்களந்தா. சிங்காரி நாத்துனா சிங்கிள் யாத்துனா போட்டு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா, தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி கல்யாணம் கட்டிக்கன்னு காதகில்லினா, பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதான், பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான், பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதான், பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான், ஆகாய மேல பாரு வான வேடிக்கை, அப்பனோட பொண்ணு வந்தா கண்ணை மூடிக்க, ஊரோர கல்லு கடை ஓடோடி வாமா, பங்காளி பொண்ணு சென்று பந்தாடலாம், சித்தப்பம் பாக்கெட்டில் சில்லறைய மடிச்சு சிட்டாந்து மண்ணையில சீட்டாடலாம் அப்படின்னு இன்னைக்கு பாட்டு கொடுக்குறீங்களே, இது ஏதாவது இன்னைக்கு உருப்படியா ஒழுங்கா ஏதாவது இருக்கா சார்? ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு ஆயக்கிரமலம் கடத்தர் இந்த இடத்துலாம் போய் பாருங்க. ஒரு காலத்தில் வீடுகள் எல்லாம் நெருக்கமாக இல்லாமல் தனித்தனியாக இருந்துச்சு, உறவு நெருக்கமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீடுகள் நெருக்கமாக இருக்கிறது, உறவுகள் விலகி விட்டது. ஒரு காலத்தில் படித்தால் வேலை, இன்னைக்கு படிப்பதே வேலை. ஒரு காலத்தில் வீடு நிறைய குழந்தைகள், இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்தைகள். அவ்வளோதான். அன்னைக்கு நடித்து காட்டினார்கள், இன்னைக்கு காட்டி நடிக்கிறார்கள். அன்னைக்கு நடித்து காட்டினார்கள், இன்றைக்கு காட்டி நடிக்கிறார்கள். அன்னைக்கு கதவை திற காத்து வரட்டும்னாங்க, இன்னைக்கு கதவை மூடு காத்து போயிட போது ஏசி போயிடும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு காலம் மாறி போச்சு. அன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் எல்லா வயல்களும் இன்னைக்கு பிளாட்டா மாறி போச்சு சார். எல்லாம் பிளாட்டு, எங்கேயுமே விவசாய நிலமே இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல்நாட்டில். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. விவசாயத்தை பற்றி எனக்கு அருமையாக பாடணும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, வயல்வெளிகள் எல்லாம் இன்னைக்கு பிளாட்டு போட்டுட்டான். பிளாட்டு போட்டு அன்றைக்கி ஒருத்தன் வீடு கட்டிட்டான். ஐயா வீடு சூப்பராக இருக்கே, யாரோடைய வீடுன்னு கேட்குறேன். வீடு என்னுடையது தான், பிளாட்டு யாரோடதுன்னு தெரியல, ஏதோ இடம் கடந்துச்சு கட்டினா அப்படிங்கிறான். இதைத்தான் ஒரு கவிஞன் எழுதுனா, மாடு தன் மேய்ந்த நிலத்தை கடைசியாக ஒரு முறை பார்வையிடுவதே புதுமனை புகுவிழா அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதுறான்னா, இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு போகலைன்னு அதுக்கு என் ஆள் பாட்டு கொடுத்தான். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதே. ஒரு தாய் தன்னுடைய பிரசவத்தின் பொழுது 60 டெசிபில் வலியை தாங்கி கொண்டிருக்கிறாள். தேள் கொட்டுகின்ற பொழுது கூட 52 டெசிபில் தான் அதிக வலியை தாங்க முடியும். அதையும் தாண்டி சுகப்பிரசவத்தின் போது தாய் 60 டெசிபில் வலியை தாங்கி கொண்டு இந்த உலகத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவள் ஒருத்தி இருக்கிறான்னா அவ தாய் மட்டும்தான்.
பசித்தால் சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தாய். அந்த தாய்க்கு இன்னைக்கு ஏதாவது பாட்டு ஒழுங்காக போட்டிருக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. அதே மாதிரி தந்தைக்கும் இந்த இடத்துல இவ்வளவு தந்தைமார்கள் இருக்கிறாங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பெறேன், மன்னிச்சிடுங்க. இவ்வளவு தந்தைமார்கள் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு பையன் உண்மையான நடந்த சம்பவம். ஒரு பையன் அப்பா பேச்ச கேட்கவே மாட்டான். அப்பாவும் திட்டிக்கிட்டே இருந்தார். ஏய் வேடஞ்ச துறை அங்கே ஓடுறாரு, ஆக்கிரமலம் கடத்தலில் நிற்கிறாரு, கரியாப்பட்டினம் கடத்தலில் நிற்கிறாரு, 10 மணிக்கு வர்றா 12 மணிக்கு வர்றான்னு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த பையன் சொன்னானா, உன்னைக்கிட்டேருந்து எப்போ நான் வேலை கிடச்சி நான் சென்னைக்கு போகிறேனோ அப்போ தான் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ வருது. அப்பா பேசுவாராம், ஏன்டா வேஸ்ட்டா ஃபேன் ஓடுது, ஏன்டா வேஸ்ட்டா டிவி ஓடுது, ஏன்டா வேஸ்ட்டா எல்லாமே ஓடுது, எல்லாம் ஆஃப் பண்ணுடான்னு கண்டபடி திட்டுவார். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறான் பையன் மெட்ராஸுக்கு. அங்கே போகிறப்ப லட்சக்கணக்கான இளைஞர்கள் வரிசையாக நிற்கிறாங்க. முன்னாடி போயிட்டு யாருக்குமே வேலை கிடைக்கல. இவன் போகிறப்ப அந்த ஃபேன் வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா சொன்ன ஞாபகம் வந்துச்சு, வேஸ்ட்டாக ஓடின ஃபேனை ஆஃப் பண்ணனான். மோட்டார் வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதையும் ஆஃப் பண்ணான். உள்ளே போனால் லைட்டு வேஸ்ட்டாக ஏற்றிக்கிட்டு இருந்துச்சு. சே, இங்கேயும் அந்த ஆள் நினப்பு தான் வரணுமா அப்படின்னு போய் ஆஃப் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு உள்ளே போனான். ஃபைலை வாங்கி பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் கேட்டார், வருகின்ற 20ஆம் தேதி நீ வேலைக்கு வான்னு சொன்னார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு முன்னாடி போனாங்க, என்ன கேள்வி கேட்டிங்கன்னு தெரியல. ஆனால் ஃபைலை மட்டும் வாங்கி பார்த்துட்டு வர்ற 20ஆம் தேதி வேலைக்கு சேருங்கன்னு சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டப்ப, நாங்கள் வெளியில் ஒரு கேமரா வச்சுருக்கிறோம். இந்த காலத்து இளைஞர்கள் எல்லோரும் படித்து விட்டு அதை வாந்தியாகத்தான் எடுக்கிறாங்க. நான் வெளியில் கேமரா வச்சுருக்கிறோம். அந்த கேமராவில் யார் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவன் தான் இந்த நிறுவனத்துக்கு சரின்னு நாங்கள் முடிவு பண்ணி வெளியில் கேமரா வச்சேன். அப்போ வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனை நீ மட்டும்தான் ஆஃப் பண்ணா, வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்த லைட்டை நீ மட்டும்தான் ஆஃப் பண்ணா, வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்த தண்ணியை நீ மட்டும்தான் ஆஃப் பண்ணா. நீ தான் இந்த நிறுவனத்தை சிக்கனமாக கையாளுவதற்கான தகுதி படைத்த இளைஞன் சொல்லி அவனுக்கு வேலை கொடுத்தான் என்று சொன்னால் அந்த அப்பாவினுடைய பண்பு அதுங்க. அதை தாங்க பாட்டில் சொல்லி இப்படி நிறைவு பெறுகிறேன். பள்ளி கூடம் நாம் போகையில பம்பரம்மா தினம் சுத்து வேண்டாம், வாத்தியார நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டாம். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க வேண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் புரியாம பரீட்சையில தோத்தேன். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க வேண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் புரியாம பரீட்சையில தோத்தேன். நாம் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னோடைய கவலை எல்லாம் நீங்க போக்கணும். உங்களை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். உங்களை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். ஒரே ஊருக்குள்ள ஒரே ஊரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தர்றேன் நாங்க சாதத்தை ஊட்டி. நாம் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னோடைய கவலை எல்லாம் நீங்க போக்கணும். உங்களை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். உங்களை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். நடுவர் அவர்களே, எந்த விதத்தில் பார்த்தாலும் மனநிறைவான வாழ்க்கை என்பது இன்று அல்ல, அன்றைய வாழ்க்கை தான் என்று இந்த மேடையிலே நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தீர்ப்பு அளிக்காவிட்டால், இதே நடுவர் கலக்கல் காங்கேயன் சார் போன வருஷம் பாண்டிச்சேரியில் ஒரு பட்டிமன்றம், இதே தலைப்பு இதே பேச்சாளர் தான் நாங்கள் போயிருந்தோம். அன்றைய வாழ்க்கை தான் சிறப்புன்னு அவர் தீர்ப்பு சொன்னார். அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, லாட்ரியில் 3 லட்சம் ரூபா பணம் வந்திருக்குன்னு சொன்னார், மகிழ்ச்சி அடைஞ்சார். அதே அடுத்த நாள் அதே தலைப்பு, திடீர்னு நடுவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, அன்றைய வாழ்க்கை அல்ல இன்றைய வாழ்க்கை தான் சிறப்புன்னு தீர்ப்பு சொன்னார். அப்போ திடீர்னு மேகம் கருத்தது, இடி இடித்தது, மழை பெய்தது. அந்த மழையெல்லாம் மக்கள் மீது விழுந்தது. இடி மட்டும் நடுவர் தலையில் மாங்கு 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 என்று 3 தடவை விழுந்தது. அந்த மாதிரியான நிகழ்வு இந்த ஆயக்கரம்பலம் மண்ணிலே நடக்கக்கூடாது, நடக்கவும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி வாய்ப்பளி
வாய்ப்பளித்தமைக்கு வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக என் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிற பெரிய குத்தகை வாழ் அத்துணை மண்டகப்படி உபயதாரர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய விழா குழுவினர்களுக்கும் அன்பு அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். அருமை. 3 தடவை மாங்கு மாங்கு மாங்குன்னு இடி விழுது, ஒரு தடவை முதல்ல காலி ஆகிடும். நான் ரொம்ப அழகாக செந்தில் இந்த நிகழ்ச்சியை அமைச்சவரும் அவர் தான். ஆனால் ரொம்ப அழகான செய்திகளை சொன்னார். அன்னைக்கு இருந்த காலம் என்ன, இன்னைக்கு இருக்கிற காலம் என்ன, அன்னைக்கு இருந்த பாடல் நிலை என்ன, இன்னைக்கு இருக்கிற பாடல் நிலை என்ன, அன்னைக்கு இருந்த மனைவியுடைய மனப்பாங்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு இருக்கிற பெண்களுடைய மனப்பாங்கு எப்படி இருந்தது, எல்லாத்தையும் தனித்தனியாக அக்கக்கா பிரித்து வச்சிட்டார். பொதுவாக உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இந்த குளம் தீர்த்த குளம் ஆகிருக்கு. அதுதான் ஆச்சரியம். ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாதுன்னு. ஆனால் அது உள்ளூர் குளம் தீர்த்த குளமாகவே இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக செந்திலை நம்பி அவர் அமைச்சா அந்த நிகழ்ச்சி சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பி வாய்ப்பு தராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நல்ல அழகாக பேசி முடிச்சிருக்காரு.